Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 10/7/2026 வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்தலாம். போன மாதம் இதே ரெண்டாவது வாரம் ரிசல்ட் வந்து 668 வந்திருக்கு. போன வாரம் 511, இன்றைக்கி ரிசல்ட் வந்து 287. இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட்டாக கொடுத்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்துருந்தேன். செவ்வாய்க்கிழமை வந்து நான் கொடுத்துருந்த கெஸிங் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு 0-60 ரிசல்ட்டாக வந்துருந்தது. செவ்வாய்க்கிழமையோட கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் பண்ண நம்பர்ஸில் போன வாரம் பேட்டர்னில் மேட்ச் பண்ணி 64,197க்குள்ளேருந்து ஒரு நல்ல நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் டோட்டலாக வந்து ஃபாலோயிங் கால்குலேஷன் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் வீக்கோட பேட்டர்ன் படி ரெகுலர் கால்குலேஷன் ஆல் போர்டு அண்ட் பேர் நம்பர் இன்றைக்கி இருக்குது, மேட்ச் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வார ரிசல்ட் வந்து 668, அதாவது ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட ரிசல்ட்டு. அதுக்கடுத்த வாரம் 411, 248, 511, 287. இன்றைக்கி வியாழக்கிழமை ரிசல்ட். மாதம் மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து போன மாதம் 668 வந்து கால்குலேஷன் படி மேட்ச் ஆகலை, ஆனால் வந்து பேர் நம்பர்ஸ்குள்ளே மேட்ச் ஆகுது. அதனால் இன்றைக்கி பேர் நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் கால்குலேஷன் கொண்டு போகிறோம். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை கேம் ஓரளவுக்கு வந்து ஈஸி இல்லை. அதாவது போன வாரம் ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோயிங்கில் நம்ம எடுப்போம். அந்த பேட்டர்னே ஃபாலோ ஆகாது. வெள்ளிக்கிழமைக்கு புதுசாக தான் போகுது. அதனால் கேம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட் மந்த்து 668க்கு வந்து பேர் வந்து எப்படி போயிருக்குன்னா, அதுக்கு முதல் நாள் 427, க்ளூ நம்பரோட பிசி 33, க்ளூ நம்பரில் இருக்க கடைசி 33ல் 3 வந்து 8ன்னு பவரில் வந்திருக்கு. இங்கே 33க்கு மைனஸ் பண்ணால் 22, அது 11, அதுக்கடுத்து 10 அல்லது 19ன்னு முடியும். ஆனால் 18ன்னு போய் முடிஞ்சு -3ல் 18க்கு ஒரு 68ன்னு வந்து 668 வந்துச்சு ரிசல்ட்டு. ஓகே, இப்போ இந்த பேட்டர்னில் வந்து 287க்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 43. இங்கே அதே பேட்டர்ன் 43க்கு 32, மறுபடியும் 21, அது வந்து 33, 22, 11 கம்ப்ளீட் ஆகி 11லேருந்து -3 போச்சு. 10, 19, 12, 33, 22 43, 32, 21 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2ன்ற போர்டில் வந்து 2, 7 நாளைக்கு வந்து ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுப்போமே. 21லேருந்து மைனஸ் பண்ணால் 20, 29, 28ன்னு போய் முடியும். அப்போ மறுபடியும் நாளைக்கு 7, 78, 73 அந்த மாதிரி வருமானா 28 டேரெக்டாகவே கூட ஒரு 28னே கூட வந்துடலாம். ஏன்னா 2 நாள் வந்து பாருங்கள், நம்மளோட கால்குலேஷனில் நான் ரெகுலராக சொல்கிறது தான், ஒரே நம்பர்ஸ் 2 நாள் ஃபாலோ ஆச்சுன்னா மூணாவது அதுலேருந்து பவர்லேயோ அல்லது டேரெக்டாகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று 478 நேற்று வந்துச்சு. இன்றைக்கி 87ன்னு வந்துச்சு. நாளைக்கு வந்து அதுவே வந்து ஒரு 28ன்னு கேமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 28ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் 428ன்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணிக்கணும். ஓகே, இப்போது போன வாரம் 530 வியாழக்கிழமை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி 41, கடைசி நம்பர் 1, அடுத்த நாள் 1, 6 சி போர்டில் வரணும். 1 டேரெக்டாக வந்துச்சு. போன மாதம் 3, 8 வரணும். 8 கரெக்டாக வந்திருக்கு. அதனால் நமக்கு வந்து 43க்கு நாளைக்கு 3, 8 கேமில் வர்றதுன்றது கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம போன வாரம் பேட்டர்ன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் 41க்கு 52, அடுத்த நம்பர் 63. இது வந்து ஒன்று 64 அல்லது 65ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகும். ஆனால் வந்து 66ன்னு போய் தான் வந்து முடிஞ்சிருக்கு. எப்போதும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. 66, 16, 61 வரணும். ஆனால் 2 போர்டும் பவர் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் இருக்கிற 3 நம்பர் பாருங்கள் கால்குலேட்டரில் 566, ரிசல்ட்டு 511. இப்போ இந்த மாதிரி போகுமா அப்படின்னா 43, 54, அடுத்து 65, 66, 67, 68. இது வந்து போன வாரத்தோட ரூட். 41க்கு 52, அடுத்து 63, 63லேருந்து +3 போச்சு.
அதே மாதிரி 43 அடுத்து 54, 65, 65 + 3 போனால் 68. 68ன்ற போது மறுபடியும் வந்து இந்த 68ன்றது ஒரு 18 அல்லது வந்து ஒரு 63 வந்து கேமில் வருமா அப்படின்னா, போன மாதம் போன வாரம் ரூட்டில் வந்து அப்படியே வந்து ஃபாலோ ஆகாது. உங்கள் கெஸ்ஸிங் ஏதாவது 68, 63 மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு வந்து எனக்கு இந்த 43 வந்து ஒரு ப்ளஸில் சிம்பிளாக வந்து 44ன்னு அல்லது மைனஸில் வந்து 42ன்னு இந்த மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 42, 41 இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 41ன்னு ஒரு நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துன்னா 641 வரலாம். அண்ட் 43, 44ன்னும் போது 44க்கு வந்து 044 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 044ன்றது நாங்கள் நமக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வந்தது. அதனால் வந்து ஒரு 599 அல்லது வந்து 593 வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது 2 நம்பரு, 3, 4 நம்பரு. ஃபைனலாக வந்து 42 சொன்னேன் இல்லையா, அந்த 42க்கு வந்து ஒரு 97ன்ற நம்பர் வரலாம். அதுக்கு வந்து ஏ போர்டு 3 வச்சு 397ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 43லேருந்து ஒன்று 42, 41 மைனஸில் இல்லை ப்ளஸில் வந்தால் 44 இப்படி தான் போன்ற மாதிரி தான் வந்து கால்குலேஷன் எனக்கு வருது. நம்ம 3 ஐட்ட பேஸ் பண்ணதுனால தான் இந்த 28, இந்த 93 இது பண்ணுறோம். ஒரு வேளை அது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா வேறு நம்பர்ஸ் வரும். இப்போ வந்து ஆல் போர்டு பார்த்துடலாம். ஆல் போர்டு வந்து போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் நம்பர் 3, 8 வந்து நமக்கு வந்திருக்கணும். சி போர்டில் 8 வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் 4, 9 வந்து வரணும். 4ன்றது ஏ போர்டில் வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் 2, 7 வரணும். 2 ஏ போர்டில் டேரெக்டாகவே வந்திருக்கு. போன வாரம் 4 எந்த மேட்சுமே இல்லை. 4ன்ற நம்பரே கேமில் இல்லை. இப்போ இன்றைக்கும் நமக்கு வந்து 4 தான் இருக்குது. அப்போ 4ன்ற நம்பர் வந்து நாளைக்கு பவரில் 1, 4 அல்லது 9 இது வந்து கேமில் வந்ததுன்னா நம்ம வந்து 4, 9 பேஸ் பண்ணி தான் கேமில் வந்து கொடுத்துருவோம். இது வந்து ஆல் போர்டில் வந்து நாளைக்கு 4 அல்லது 9 இது வந்து -2 பண்ணோம்னா 2 அல்லது 7 இதுக்குள்ளே தான் வந்து நாளைக்கு ஒரு கேம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, போன மாதம் சென்டர் போர்டு 3, 8 இதுலேருந்து -2னா 1, 6, 68ன்றது அடுத்த நாள் வந்து கேமில் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 668 வந்தது. அதனால தான் வந்து இந்த 4927க்குள்ளே வந்து நாளைக்கு ஒரு நம்பர் வந்து 3Dயாக வர்றதுக்கு பிசி வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேட்டர்னில் வந்து போன மாதம் போன வாரம் ரூட்லலாம் மேட்ச் பண்ண நம்பரில் நாளைக்கு ஃபஸ்ட்டாக நம்ம மேட்ச் பண்ண நம்பர் வந்து 428. அதுக்கடுத்து 044க்கு 599, 593, 641 அண்ட் 397. இது வந்து நாளைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு 5 டிஜிட் பேட்டர்ன் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து நான் பேர் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேர் நம்பர் வந்து போன மாதம் 68 அதோட பவர் 13. இதுக்கடுத்து 68, 13 இதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்துட்டு 68ன்றது பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து 68, 69, 79, 70 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வராமல் 68, 13, ஒரு 06ன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். எனக்கு கொஞ்சம் அந்த சார்ட் மிஸ் ஆகிடுச்சு. இதுலேருந்து வந்து ஒரு 668ன்ற நம்பர் வந்து வந்திருந்தது. நாளைக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 51 அதோட பவர் 06, 44 இது வந்து நாளைக்கோட பேர். இதுலேருந்து 3D அல்லது 4D கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பேஸ் பண்ணி கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறோம். 641லாம் வந்து இதுக்குள்ளேருந்து வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது போன மாதம் ரூட்லன்னு வந்ததுன்னா இந்த 51ன்றது வரும். 51ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 44 இங்கே வந்து 06, 68 இருக்குது. 4451ன்றது வந்துட்டு 451 கூட கேமில் வரலாம். ஆல் போர்டில் நான் சொன்னது தான். நாளைக்கு வந்து ஆல் போர்டில் 4, 9,
அதுலேருந்து -2 பண்ணால் 2 7 இதுக்குள்ளேருந்து வரலான்னு சொல்லியிருந்தேன். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 4-9 நாளைக்கு கேமில் இருக்கும் ஆல் போர்டில், அதை தைரியமாக ப்ளே பண்ணலாம். நான் வந்து பேர் நம்பர்ஸ் போன மாதம் ரோட்டில் மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த 5 டிஜிட்டில் எந்த நம்பர் உங்களுக்கு சூஸ் ஆகுதோ சூஸ் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வந்து டெய்லி மார்னிங் 9 to 10 o'clock காலையில் வரும். அதில் இன்னும் நம்பர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு தெளிவான கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கம்பல்ஷன் கிடையாது. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.